காத்தாங்குடியில் குர்பானி இறைச்சி புதைக்கப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டப்போ ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இறைச்சியில ஏண்டா இப்படி அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் எவ்வளவுக்கு ஆதங்கப்பட்டோமோ அதையும் விட அந்த குர்பானி இறைச்சி பங்கு வைக்கிற விஷயத்துல அந்த பள்ளிகளுடைய நிர்வாகம் தங்களோட குடும்பத்துல பெருநாள் சந்தோஷத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த விஷயத்துல அவ்வளவு தியாகத்தோட செயற்பாட்டிருக்கிறாங்கிறத கேள்விப்படுறப்போ ரொம்பவே கவலையை கொடுக்குது. போன வெள்ளிக்கிழமை நாம் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் காத்தாங்குடியில் சமூக வலைத்தளங்களில் குர்பானி இறைச்சி புதைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு அந்த பள்ளி வாயிலுடைய நிர்வாகம் அவசரமாக தெளிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மள பலரும் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான தெளிவுகளை வழங்கி இருந்தாங்க. அதில் சகோதரர் மஸ்பிக் ஹசன் சொல்லி ஒருத்தர் நம்மளை தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை ஆதாரங்களோட நமக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். காத்தாங்குடி மீராப்பள்ளி வாயில்ல குர்பானி இறைச்சி புதைக்கப்பட்ட சம்பந்தமா முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை எப்படி நாம சமூகத்துக்கு முன்வைச்சோமோ அதே நேரத்துல அடுத்த தரப்பு இருக்கின்ற நியாயங்களையும் முன்வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில சந்தா பணம் கொடுக்கலங்கிறதுக்காக மாற்றச்சு கொடுக்கிற விஷயம் தடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த பள்ளிவாயல் நிர்வாகம் மகல்லாவாசிகள் எல்லாருமே முற்றாக மறுக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா வெசாக்குடைய காலம்ங்கிறதால மாற்றச்சி அறுக்கிற விஷயங்களையும் பங்களிக்கிற விஷயங்களையும் அரசாங்கத்தால சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. வியாழன் வெள்ளி பெருநாள் பெருநாள் அடுத்தண்டும் தான் இந்த மாற்றச்சி கொடுக்கறதுக்கான முழு ஏற்பாடுகளையும் அந்த பள்ளி வாயிலுடைய நிர்வாகத்துல இடைக்கால நிர்வாகத்துல இருக்கக்கூடிய 4 சகோதரர்கள் சொல்லப்படுகிறது. அவங்க தங்களோட குடும்பத்துல சந்தோஷத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த பெருநாளுடைய நாட்கள்ல அவங்க மக்களுக்கு இந்த குர்பானி இறைச்சி சரியான முறையில பங்கு வச்சிடணும்னு சொல்லி முழு மூச்சா நின்று அவங்க செயற்பட்டிருக்கிறாங்க. வியாழனும் வெள்ளியும் மேக்சிமம் எல்லா குடும்பங்களுக்குமே கொடுத்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 250 குடும்பங்களுக்கு கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மிஞ்சின 30 பார்சல் கிட்டத்தட்ட 30 பார்சல் இறைச்சி என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா காத்தாங்குடியில டெலிகாம் சந்தையில் இருக்கக்கூடிய சித்திகானுடைய மரக்கறி கடை இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மரக்கறி கடையில கொண்டு போய் இறைச்சி எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் இந்த கட்டுப்பாடுகள் சனி ஞாயிறு திங்கள் 3 நாளும் கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த கொடுக்கப்பட வேண்டிய சில பொதுமக்கள் அந்த மகல்லவாசிகள் சிலரையும் கூட்டிக்கிட்டு அதே நேரத்துல இந்த மக்களுக்கு கொடுத்து மிஞ்சிற இறைச்ச எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நம்ம இவ்வளவு நாளைக்கு வைக்காது. ஸோ நம்ம என்ன செய்வோம்டா சல்மா அமீர் ஹம்சாவினுடைய பெண்கள் காப்பகத்துக்கு நம்ம மிஞ்சிரத்தை கொடுத்துருவோம்ங்கிற ஒரு முடிவையும் எடுத்து அந்த தரப்புல இருந்து சிலரையும் அங்க வர வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இறைச்சி எடுத்து பிரிச்சு பார்த்தப்போ என்ன நடந்துச்சோ தெரியல, அல்லாவுடைய நாட்டம் அந்த இறைச்சி முழுமையா பழுதடைஞ்சு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த பொதுமக்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் வேற ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு அந்த மாற்றச்சு விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா மாற்றச்சை கொண்டு போய் அவங்க புதைச்சிருக்கிறாங்க. இங்க இவங்க செஞ்ச தவறு என்ன அப்படின்னு சொன்னா மாற்றச்சி கொடுத்து மிஞ்சின விஷயத்தை எப்படி சமரணத்துக்கும் வக்ஃபு சபைக்கும் அவங்க அறிவிச்சாங்களோ அதே நேரத்துல இந்த புதைக்கிற சந்தர்ப்பத்துல அவங்க அறிவிக்கிறத அவங்களுக்கு அதாவது வக்ஃபு சபைக்கும் சமரணத்துக்கும் அறிவிக்கிற விஷயங்கள்ல தவறு விட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப செய்யப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது சம்பந்தப்பட்ட நிர்வாக தரப்பு பப்ளிக்கா மீடியாவுக்கு அவங்க ஒரு பேட்டி கொடுத்தே ஆகணும். இப்படியான நிலைமை தான் இப்ப இருக்குது. ஏன்னா ஒரு தரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட தரப்பு படி தான் பேசிக்கொண்டிருக்கிறதால மக்கள் பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட தரப்புல சில ஆதாரங்களா சொல்லப்படுற விஷயங்கள்ல ஒண்ணுதான் அந்த இடத்துல பள்ளிவாசலுக்கு முன்னால சில இளைஞர்கள் நின்றதாகவும் அந்த இளைஞர்கள் தான் இந்த இப்படி நாங்க சந்தாபனம் கொடுக்கலங்கிறதுக்காக தான் எங்களுக்கு மாற்றச்சு தாராங்கன்னு சொல்லப்பட்டதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. எமது பள்ளிவாசலுக்கு முன்னிலே இருக்கிற கடையில் ஒரு சில இளைஞர்கள் குழு கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். நான் அப்போ கடைக்கு சாமாங்க போன நேரம் நானா நீங்கள் இந்த பள்ளிவாசலில் ரெஸ்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ரெஸ்டி இல்லை, நான் பள்ளிக்கு வருவேன் போவேன். விஷயம் என்ன தம்பி என்று கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நாங்கள் காசு கொடுக்கல, பிறகு தாரம்னு சொன்னோம், தந்திருக்காங்க குடும்ப அட்டை. இறைச்செடுக்க போன நேரம் அந்த இறைச்சி உங்களுக்கு குடும்பத்தை காசு கட்டாதால தரையிலான்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில பள்ளிவாயில சிசிடிவி கேமரா இருக்கு. யார் இளைஞர்கள் அவங்களை அடையாளம் கண்டு அவங்கள கூட்டி வந்து அந்த இளைஞர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்து அது உண்மையா இருந்தா அது சமூகத்துக்கு அடையாளப்படுத்தணும்.
அதே நேரத்துல இந்த சித்திக்னானுடைய கடையில மாற்றச்சி வைக்கப்பட்ட திரும்ப எடுக்கப்பட்டப்போ அங்க பொதுமக்கள் சிலர் வந்ததாகவும் சல்மா அமீர் ஹம்சாவினுடைய பெண்கள் காப்பகத்திலிருந்து சிலர் வந்ததாகவும் சொல்லப்படுது. அவங்களையும் சமூகத்துக்கு அடையாளப்படுத்தி யாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லா ஆதாரங்களோட இந்த விஷயம் சமூகத்துக்கு தெளிவுபடுத்தப்படணும். அதே நேரத்துல சம்மேளனம் இந்த விஷயத்துல நேரடியா தலையிட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கண்டு இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னு சொன்னா இது இப்படியோ இழுத்து கொண்டே போகும். நான் ஆரம்பத்துல போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி இது வேறு பக்கத்துக்கு இது திசை திருப்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே குற்றச்சாட்டை முன்வச்ச அந்த தரப்பும் அவங்க சொல்ற ஆதாரங்களை முன்வச்சு பகிரங்கமா யார் யாரோட நாங்க அந்த நேரத்துல பேசினோம், யார் இந்த குற்றச்சாட்டை முன்வச்சாங்க, எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தணும். அதே நேரத்துல நிர்வாக தரப்பும் தங்களுடைய ஆதாரங்களை பகிரங்கமா தெளிவுபடுத்தணும். அதே இன்னும் ஒரு குறிப்பா பள்ளியில சிசிடிவி கேமரா இருக்கு. ஸோ யாருக்கும் சந்தா பணம் தரல, நீங்க காடை கொண்டு வந்து காட்டி நீங்க அதை உங்களுக்கு தரையல அப்படின்னு அனுப்பி இருந்தாலும் அந்த வீடியோ கூட அங்க இருக்கும் இல்லையா, அந்த ஆதாரங்களை எடுத்து முழு ஆதாரங்களோட இந்த விஷயங்கள் சமூகத்துக்கு தெளிவுபடுத்தப்படணும். இந்த மாற்றச்சி புதைச்சி எடுக்கப்பட்ட ஆதாரம் அங்க கொடுக்கப்பட்டது, மற்ற ஆதாரங்கள் நிரூபிக்கப்படுறதோட மீண்டும் சொல்றோம், சம்மேளனம் இந்த விஷயத்துல தலையிட்டு தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்.